கடோரி ப்ளவுஸ் தைக்கிறது எப்படின்னு காட்டுறேன். இந்த கடோரியை வந்து ஃபஸ்ட்டு இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு 2 சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டாட்டு பிடிக்கும்போது ஒரே சைடாக வரும். இப்போ இந்த டாட்டுக்கு இதில் ஒரே ஒரு டாட்டு தான் வரும். இது வந்து ஃபஸ்ட்டு டாட்டு இது 2 தையல் போட்டுக்கோங்க. அடுத்தது பட்டி ஜாயின் பண்ண போகிறோம். இதுதான் நெக்கு பகுதி. இது ஓப்பன் வைக்கிற இடம். இந்த பட்டியை வந்து இங்கே ஜாயின் பண்ண போகிறோம். உள்பாகமாக ஜாயின் பண்ணுறோம். இந்த டாட்டை ஃபஸ்ட்டு இப்படி ஒரு தையல் போட்டுருங்க. இந்த டாட்டு பிடிச்சது பட்டி ஜாயின் பண்ணும்போது இது இழுத்துட்டு இருக்கோம். அதனால் இப்படி மடிச்சு தையல் போட்டுக்கலாம் அல்லது வெட்டி விட்டுடலாம், எதுவும் வச்சிடலாம். இந்த டாட்டில் பட்டியை ஜாயின் பண்ணுறோம். நெக்கு சைடு இந்த அர்க்காத்து பண்ணியிருக்குது. இந்த ஓப்பன் பீஸ் வர பக்கம் இந்த உள் பக்கமாக ஜாயின் பண்ணுறேன். இது டாட்டு பிடிச்சாச்சு. இப்போ இதில் எப்படி உள்பட்டி ஜாயின் பண்ணுறதுங்கிறத, இது நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு, இது ஓப்பன் பீஸ் வைக்கிற இடம். இந்த அர்க்காத்து பண்ணதை இந்த இடத்துட்ட கரெக்டாக வச்சு உள்பக்கமாக தைக்கிறேன். அடுத்தது வெளிப்பட்டி தைக்கணும். இது உள்பக்கம், இந்த உள்பட்டி தைச்சாச்சு. இது வெளிப்பக்கம் இந்த அர்க்காத்து பண்ணது இந்த சைடு வர மாதிரி வெளியில் வச்சு தைக்கிறேன். பாருங்க, இது உள்பட்டி, இது வெளியில் வைக்கிறது. இதுலேயும் அதே போல் வெளிப்பட்டி வச்சு தைக்கிறோம். எப்போதும் நார்மலாக செய்கிற மாதிரி இந்த பட்டி தைச்ச பிறகு இதை கீழே விட்டிங்கன்னா தான் சுருக்கம் இல்லாமல் இழுத்துட்டு இல்லாமல் நீட்டாக வரும். தைச்சாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல வேறு கட் பண்ணிடுங்க. இது அப்படியே இதோட அளவு கரெக்டாக பார்த்துட்டு இதுவும் கரெக்டாக இருக்குது. இந்த உள்பட்டியும் இந்த அளவும். இப்போ இதை வந்து இந்த பட்டியை இது மடிக்கிட்டேன். இல்லைன்னா ஜாயின் பண்ணிட்டு கூட சேர்த்து கூட மடிச்சுக்கலாம்.
இந்த சைடை கரெக்டாக வெட்டி விட்டுட்டு இதான் ஓப்பன் பீஸ் வைக்கிற இடம். இப்போ ஓப்பன் பட்டி வைக்கணும். இதில் கொக்கி கட்டுறது இந்த சைடில் இருக்குது. இது ஃபினிஷ் பண்ணும்போது சேர்த்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதனால இது மடித்து நான் வைக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக. படிமானத்தை எடுத்துக்கிறேன். இது லூப் கட்டுற இடம். இதை மடிச்சுட்டு சிங்கிள் மடி இந்த பிசுறு மடிச்சுட்டு அதே மாதிரி இந்த தையல் மேலேயே வச்சு தையல் போடணும். இந்த கொக்கி தைக்கிற இடத்த ஒரு சிங்கிள் மடி மடிச்சுட்டு 1 இன்ச் அளவில் வச்சுக்கோங்க. மடித்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தையலுக்கு இந்த பக்கம் 1 இன்ச் அளவில் இருக்குது. இதை அப்படியே ஃபுல்லாக மடித்து தைச்சிடணும். இந்த ப்ளவுஸோடைய சேர்த்து மடிக்கணும். அது வந்து இந்த தையல் மேலேயே வச்சோம். இதை வந்து ஃபுல்லாக அப்படியே மடித்து தைக்கணும். எல்லாத்தையும் சமமாக வெட்டி விட்டுட்டு இது ரெண்டும் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு ஒரே அளவில் இருக்குதான்னு இதை கட் பண்ணிடணும். இது கொக்கி கட்டுறது, இது லூப்பு கட்டுறது. இது ரெண்டும் கரெக்டான அளவில் இருக்கான்னு கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது இதை ஜாயின் பண்ண போகிறோம். இந்த பீஸ் வந்து இங்கே எப்படி ஜாயின் பண்ண போகிறோம். அதே போல் இந்த பீஸை இந்த சைடில் ஜாயின் பண்ண போகிறோம். இது எப்படி ஜாயின் பண்ணுறோம். கரெக்டாக இந்த கார்னர்லேயே வச்சு இது கொஞ்சம் வளைஞ்சு வரும். கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி நிறுத்தி தைக்கணும். அடுத்தது ஜாயின் பண்ண போகிறோம். அடுத்தது கீழே பிசுறு மடித்து தைக்கிறதுக்கு ஒரு நெய் பீஸ் வெட்டி இங்கே வந்து பிசுறு மடித்ததுனால இந்த கொஞ்சம் மடிக்கிறதுக்கு இங்கே துணி விட்டுட்டு
எப்படி சிரமடிக்க கொஞ்சம் பண்ணி வச்சுட்டு வச்சுட்டு இந்த பிசுரை கொஞ்சம் மடிச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக மடிச்சுட்டு வச்சிருக்கேன். இப்போ 2 இதுவும் தைச்சாச்சு. இப்போ அடுத்தது நார்மலாக எப்போதும் போல் ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஸ்லீவ் ஏற்றி சைடு அடிச்சு அவ்வளோதான் கடோரி ப்ளவுஸ். இப்போ இது போடும்போது இன்னர் மாதிரி கரெக்டான அளவில் போடும். இது பெரும்பாலும் நார்த் இந்தியன்ஸ் தான் போடுவாங்க. இங்கே இருக்கிறவங்களும் ஒரு சிலர் இதை விரும்பி தைக்க ஆரம்பிக்கிறாங்க.